தமிழகத்திற்கு மிகவும் ஒரு உச்சகட்ட எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் மழை குறைவுக்கான எச்சரிக்கை, இன்னொரு பக்கம் மழை பொறுத்த வரைக்கும் மிக கடுமையாக இருக்க போகிறது என்கிறதான எச்சரிக்கையும் உங்களுக்கு காத்திருக்கிறது. கிட்டத்தட்ட 10லிருந்து 12 மாவட்டங்களுக்கு கடுமையான கனமழை என்பது கண்டிப்பாக இருக்க போகுது. ஓரிரு இடங்களில் மிக கனமழை கூட எதிர்பார்க்கலாம். அப்போ எங்கெல்லாம் நமக்கு கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கும், எங்கெல்லாம் நமக்கு மிக கனமழை பெய்யும் என்பது குறித்து மிக தெளிவாக இந்த வானிலை அறிக்கையில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நண்பர்களே கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு நீங்கள் பயன்பெறுங்க. நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். வரப்போகிற நாட்களில் மிக தீவிரமான ஒரு மழை பொழிவுகள் தமிழகத்தில் காத்திருக்கிறது. பெரும்பாலான மாவட்டங்களில் பலத்த சூறைக்காற்றுடன் கூடிய கனமழையும் இரவு மற்றும் நள்ளிரவில் அதிகமாக எதிர்பார்க்க முடியும். கடலோர ஆந்திர பிரதேசத்திலிருந்து மத்திய மகாராஷ்டிரா வரை மரத்வாடா பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்திலும் பல்வேறு மாவட்டங்களிலும் தொடர்ந்து மழை பொழிவுகளும் எதிர்பார்க்கலாம். அதனால தமிழ்நாடு மட்டுமல்ல, கேரளா, மகாராஷ்டிரா, கர்நாடகா, வடக்கு ஆந்திரா, தெற்கு ஆந்திரா என பல்வேறு பகுதிகளிலும் படிப்படியாக மழை பொழிவுகள் தீவிரமடையும். ஆகவே கடலோர ஆந்திர பிரதேசத்திலிருந்து மத்திய மகாராஷ்டிரா வரை மரத்வாடா பகுதிகளின் மேல் நிலவக்கூடிய வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாகவே இந்த மழை பொழிவுகளும் தொடர்ந்து தமிழகத்தில் படிப்படியாக அதிகரிக்கும். ஆகவே குறிப்பாக தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் பலத்த மழை பொறுத்த வரைக்கும் மிக அதிகமாக எதிர்பார்க்க முடியும். எங்கெல்லாம் நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறோம். தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில்தான் இந்த மழை பொழிவுகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போ கடலோர மாவட்டங்கள் என்று சொன்னால் டெல்டா பகுதிகள், குறிப்பாக டெல்டா பகுதிகளிலும் வட தமிழக கடலோர பகுதிகளிலும் இரவு நள்ளிரவு நேரம் மழை வாய்ப்புகள் கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடும். மாலை இரவு மற்றும் நள்ளிரவில் மழை பொழிவு பெரும்பாலான மாவட்டங்களில் தீவிரமடையும். அதனால எந்த நேரங்களில் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் அப்படின்னா, கடலோர பகுதிகளாகட்டும், டெல்டா மாவட்டங்களாகட்டும், உள் மாவட்டங்களாகட்டும், மாலை நேரங்கள் சரியாக 4 மணிக்கு பிறகு மேகக்கூட்டங்கள் வர தொடங்கி ஆங்காங்கே மழை பொழிவு பெய்ய ஆரம்பித்து இரவு மற்றும் நள்ளிரவில் கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக வாய்ப்பு இருக்கு. ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை, வானிலையில சில அதிரடி மாற்றங்கள் ஏற்பட்டு வரப்போகுது. ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை தமிழக கடலோர மாவட்டங்களும் உள் மாவட்டங்களும் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம். கடும் கனமழை எச்சரிக்கை, எங்கெல்லாம் கடுமையான கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடும் கனமழை புரட்டி போடும். சென்னை பகுதிகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வட சென்னை மற்றும் தென் சென்னை பகுதிகள், திருவள்ளூர், கும்மிடிகொண்டி, அதே போல பழவேற்காடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர், வாலாஜாபாத், குன்றத்தூர் போன்ற இடங்களிலும் தொடர்ந்து கனமழையானது அதிகரிக்கும். செங்கல்பட்டு, மதுராந்தகம், மேல்மருவத்தூர், கிளாம்பாக்கம் பகுதிகள், தாம்பரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், பல்லாவரம் உள்ளிட்ட இடங்களிலும், அதே போல மரக்காணம், செய்யூர் போன்ற இடங்கள், பல இடங்களிலும் கடலோர பகுதிகளில் பல்வேறு பகுதிகளிலும் பலத்த மழை எதிர்பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளிலும் தொடர்ந்து கனமழையானது அதிகரிக்கக்கூடும். ஆகவே சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர் மாவட்டம், குடியாத்தம், காட்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், திருப்பத்தூர், ஜோலார்பேட்டை, அதே போல் ஆம்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் விட்டு விட்டு பரவலாக மழை பொழிவுகள் அதிகரிக்கும். திருவண்ணாமலை மாவட்டம், ஜமுனாமரத்தூர், டி வேலூர், கீழ்பெண்ணாத்தூர், போலூர், செய்யூர் போன்ற இடங்கள், அதே போல அவலூர்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், மேல்மலையனூர், இது போன்ற பல்வேறு பகுதிகளிலும் திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் கனமழை அதிகரிக்கும். வந்தவாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடியுடன் கூடிய கனமழையானது எதிர்பார்க்க முடியும். ஆகவே மிக கடுமையான கனமழை பொறுத்தவரை இரவு நேரங்களில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலையில் மிக அருமையான மழை பொழிவுகள் காத்திருக்கிறது. அதனால மழை பற்றாக்குறை எல்லாம் நமக்கு போக போகுது. இந்த அடுத்து வரப்போகிற 3 நாளுமே நம்ம சொல்லியிருக்கூடிய மாவட்டங்களில் வலுவான கனமழை கண்டிப்பாக இருக்க போகுது. அப்போ மற்ற மாவட்டங்களில் மழையே இருக்காதாங்க அப்படின்னா, மற்ற மாவட்டத்திலையும் மழை இருக்கு. இப்போ தென் மாவட்ட பகுதிகளில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, தென் மாவட்டங்களில் குறிப்பாக
மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி போன்ற தென் மாவட்ட பகுதிகளில் ஜூன் 28 மற்றும் 29 2 தேதிகளிலும் வலுவான மழை பொழிவுகள் கண்டிப்பாக பதிவாகும். பல்வேறு இடங்களிலும் மிக தீவிரமான மழை பொழிவுகள் உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம். அப்போது தென் மாவட்ட பகுதிகளில் வருகிற ஜூன் 28 மற்றும் 29 தேதிகளில் பல்வேறு இடங்களில் மிக கடுமையான மழை பொழிவுகள் அதிகரிக்கும். முதலாவதாக வட தமிழ்நாட்டில் சென்னையிலேருந்து திருச்சி வரை இருக்கக்கூடிய வட தமிழ்நாட்டில் முதற்கட்டமாக மழை பொழிவு தீவிரமாகி பின்னர் இந்த மாதம் முடியும் தருவாயில் தென் மாவட்டங்களிலும் பல்வேறு பகுதிகளில் கனமழை புரட்டி போடும். பலத்த சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை புரட்டி போடும். எது எப்படி இருந்தாலும் ஜூன் 30க்குள்ளாக தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் கனமழை பொழந்து கட்டியிருக்கும். பல்வேறு பகுதிகளில் ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் நிலவுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. அதனால் தயவு செய்து கையில் மறக்காமல் கொடை எடுத்துக்கோங்க. நண்பர்கள் உறவினர்கள்லாம் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களும் இதை பற்றின தகவல்லாம் தெரிஞ்சுக்கட்டும் எப்போ மழை இருக்க போகுதுன்னு சொல்லி. டெல்டா மாவட்டங்களிலும் குறிப்பாக மயிலாடுதுறை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய அனைத்து டெல்டா மாவட்டங்களிலும் பரவலாக இரவு நேர மழை பொழிவுகள் மிதமான மழையாகவும் ஒரு சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புகளும் படிப்படியாக அதிகரிக்கும். அதனால் மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட பெரும்பாலான டெல்டா மாவட்டங்களிலும் இனி அடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் பரவலாக மழை பொழிவுகள் தொடர்ந்து எதிர்பாருங்க. தஞ்சாவூர், திருச்சி, புதுக்கோட்டை போன்ற இடங்கள், அரியலூர், பெரம்பலூர் மாவட்டத்திலும் கணிசமாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடும். ஆகவே எல்னினோவின் தாக்கத்தின் காரணமாக தமிழ்நாட்டில் மழை குறையுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அடுத்து வர 3 நாளைக்கு மழை குறையாது. அதனால் எல்னினோவின் தாக்கம் அதிகமாக இருக்குது, மழையே வராது, அதெல்லாம் நீங்கள் இந்த 3 நாளைக்கு மழை வராதுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. அடுத்து வரப்போகிற இந்த ஜூன் இறுதி வரைக்கும் உறுதியான மழை இருக்குது. அதுக்கப்புறம் ஜூலை முதல் வாரங்களில் எங்கெல்லாம் உங்களுக்கு மழை இருக்குது அப்படிங்கிறத இனி வரும் நாட்களில் உங்களுக்கு நம்ம கண்டிப்பாக சொல்கிறோம். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூரில் விட்டு விட்டு பரவலாக கனமழையும், தேனி, தென்காசியில் ஜூன் 28, 29 மற்றும் 30 தேதிகளில் பரவலாக கனமழையினுடைய தீவிரம் மேலும் அதிகரிக்கக்கூடும். தற்போது நிலவரப்படி பகுதியான ஒரு மழை பொழிவாக ஆங்காங்கே மலை பகுதிகளில் மட்டும் மிதமான மழையானது பதிவாகிட்டு இருக்கு. கடந்த 24 மணி நேரத்தில் பெய்த மழை அளவு பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பார்க்கலாம். அதற்கு முன்பதாக கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை மதுரை மாவட்டத்தில் தான் தமிழ்நாட்டிலேயே மிக அதிகமாக பாருங்கள், இன்னமும் 40.5 டிகிரி செல்சியஸாக வெயிலுடைய தாக்கம் மதுரை மாவட்டங்களில் பதிவாகிட்டு இருக்கு. கண்டிப்பாக இதற்கு பதிலாக நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு நிச்சயம் பதிவாகும். ஜூன் 28, 29 மதுரை போன்ற இடங்களில் கடுமையான கனமழை எச்சரிக்கை நம்ம கொடுத்துருக்கிறோம். கவலைப்படாதீங்க, வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லி. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச மழை அளவு பொறுத்தவரை செய்யூரில் 3 சென்டிமீட்டர், ஆலங்காயம் 3 சென்டிமீட்டர், ஆவடியில் 2 சென்டிமீட்டர் மழையும், மேடவாக்கம் 1 சென்டிமீட்டர், பள்ளிக்கரணை 1 சென்டிமீட்டர், செம்பரம்பாக்கம் 1 சென்டிமீட்டர், காஞ்சிபுரத்தில் 1 சென்டிமீட்டர் மழை பொழிவும், ராணிப்பேட்டையில் தலா 1 சென்டிமீட்டர் மழை பொழிவும் பதிவாகியிருக்கிறது. ஆகவே நண்பர்களே, நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், துல்லியமான வானிலை இருக்கை பெற்றுக்கொள்ளுங்க. இனி அடுத்தடுத்து வரப்போகிற நேரங்கள் நாட்களிலும் ஒரு தொடர் மழை பொழிவுகள் தமிழ்நாடு முழுவதும் நமக்கு காத்திருக்கிறது. தென்மேற்கு பருவமழை அடுத்து வரும் 3 முதல் 4 நாட்களுக்கு ரொம்பவே தீவிரமாக இருக்கும் நண்பர்களே. அதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அடுத்து வரப்போகிற ஜூலை மாதத்திலும் நமக்கு தென்மேற்கு பருவமழை மேலும் பல மாநிலங்களில் தீவிரமடைய இருக்கிறது. இதுவரைக்கும் பருவமழை தீவிரம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஜூலை முதல் வாரத்திலிருந்து தென்மேற்கு பருவமழையின் தீவிரமும் கண்டிப்பாக அதிகரிக்கும். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.